அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஹலோ கைஸ், இன்னைக்கு சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா போர்ட்டல் மூலமா ஜீவன் பிரமான் அதாவது லைஃப் சர்டிபிகேட் எப்படி அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்க போறோம். கூகுள் சர்ச் என்ஜின்ல சிஎஸ்சி டிஜிட்டல் சேவான்னு சர்ச் கொடுத்து உங்களுடைய ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. என்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஆல்ரெடி சேவ்ல இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட் லாகின் பண்ணி வந்துட்டேன். இந்த டேஷ்போர்ட் பேஜில் சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி ஜீவன் பிரமான்னு சர்ச் கொடுங்க. வந்திருக்கிற ரிசல்ட்ல ஜீவன் பிரமான் இன் கவர்மெண்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல ஜீவன் பிரமான் டிஜிட்டல் லைஃப் சர்டிபிகேட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஜீவன் பிரமான் டிஜிட்டல் லைஃப் சர்டிபிகேட் அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்றதுக்கு உங்களுடைய சிஸ்டம்ல ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸை கனெக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அது இருந்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அதுக்கப்புறம் நீங்க என்ன கம்பெனி ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் யூஸ் பண்றீங்களோ அந்த டிவைஸ் இங்க செலக்ட் பண்ணணும். நான் மந்த்ரா டிவைஸ் தான் யூஸ் பண்றதுனால அந்த டிவைஸ் டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கு. அதை தவிர்த்து வேற டிவைஸ் இருந்தா நீங்க அதர் டிவைஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய ப்ரொசீட் பட்டனை பிரஸ் பண்ணி அப்ளை பண்ண போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா டு யூ வாண்ட் டு அப்டேட் யுவர் டிவைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கேக்குது. ஓகே கொடுத்துடலாம். இந்த இடத்துல உங்களுடைய டிவைஸ் நேம், டிவைஸோட சீரியல் நம்பர், உங்களுடைய சிஎஸ்சி ஐடி, நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, உங்க ஷாப்போட அட்ரஸ் இதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். கீழே இருக்கக்கூடிய இந்த கேப்சாவை டைப் பண்ணி அப்டேட் கொடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நியூ ஜீவன் பிரமான் வியூ டவுன்லோட் சர்டிபிகேட்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. புதுசா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நியூ ஜீவன் பிரமான்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பண்ணதை டவுன்லோட் பண்றதுக்கு வியூ டவுன்லோட் சர்டிபிகேட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம நியூ ஜீவன் பிரமான்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண போறோம். இந்த இடத்துல நம்மளுடைய சிஎஸ்சி ஐடி டிஃபால்ட்டா வந்துடும். சிஎஸ்சி ஐடி தவிர மற்ற டீடைல்ஸ் எல்லாம் யாருக்கு ஜீவன் பிரமான் ஐடி ரெஜிஸ்டர் பண்றோமோ அவங்களுடைய டீடைல்ஸை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அவருடைய மொபைல் நம்பர், அவருடைய பெயர், எங்க இருந்து அவங்க பென்ஷன் அமௌண்ட் வாங்க போறாங்க, அவங்களுடைய பென்ஷன் டைப் என்ன, அவங்களுடைய பிபிஓ நம்பர், சாங்ஷனிங் அத்தாரிட்டி, டிஸ்பர்சிங் ஏஜென்சி, அப்புறம் பேங்க் அக்கவுண்ட் நம்பர், இது எல்லாத்தையும் டைப் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்சாவை டைப் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். நான் இவருடைய மொபைல் நம்பர், அவருடைய பெயர் இது ரெண்டுத்தையும் டைப் பண்ணிட்டு டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல இவருக்கு இபிஎஃப்ஓல இருந்து பென்ஷன் வருதுன்றதுனால அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க அப்ளை பண்ணக்கூடிய நபருக்கு எந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து பென்ஷன் வருதோ அந்த ஆர்கனைசேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. டைப் ஆஃப் பென்ஷன்ல இபிஎஸ் 95 என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இவருடைய பிபிஓ நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிறேன். சாங்ஷனிங் அத்தாரிட்டின்ற ஆப்ஷன்ல இபிஎஃப்ஓன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். டிஸ்பர்சிங் ஏஜென்சில பேங்க்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏஜென்சில எந்த பேங்க் மூலமா அமௌண்ட் வருதோ அந்த பேங்க் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அவருடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பர், அதாவது எந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பென்ஷன் அமௌண்ட் வருதோ அந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல ரீமேரேஜ் எஸ் ஆர் நோன்னு கேக்குது. அதான் டிஃபால்ட்டா நோன்னு இருக்கு. அதே மாதிரி ரீஎம்ப்ளாய்டுன்ற இடத்துல எஸ் ஆர் நோ கேக்குது.
அதுலயும் டிஃபால்ட்டா நோன்னு ஃபில் ஆயிருக்கு. கடைசியா கீழே இருக்கக்கூடிய கேப்சாவை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துடலாம். இந்த இடத்துல யாருக்காக அப்ளை பண்ண போறோமோ அவங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸா ஐரிஸ் டிவைஸோ எதை கனெக்ட் பண்ணியிருக்கோ அந்த டிவைஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே ஸ்டார்ட் கேப்சர்ன்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் ஐரிஸ் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றத்தை கேப்சர் பண்ணிக்கலாம். கேப்சர்டு சக்சஸ் மெசேஜ் வந்ததை பாக்குறீங்க. வந்த ஓடிபியை இந்த இடத்துல டைப் பண்ணி வெரிஃபை ஓடிபின்னு கொடுங்க. கொடுத்ததும் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கு அடுத்து ஹோம்ல போயிட்டு ஜீவன் பிரமான் டிஜிட்டல் லைஃப் சர்டிபிகேட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி திரும்பவும் ப்ரொசீட் கொடுத்து ஓகே கொடுத்து கேப்சாவை டைப் பண்ணி அப்டேட் கொடுங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி புதுசா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நியூ ஜீவன் பிரமான்ற ஆப்ஷனும் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணதை டவுன்லோட் சர்டிபிகேட்டுக்கு வியூ ஆர் டவுன்லோட் சர்டிபிகேட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ள போகணும். இப்போ நாம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணதை போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனா அது வெரிஃபை ஆனா மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணாத ஐடிக்கு டவுன்லோட் ஆகாது. இப்ப பாருங்க, இந்த இடத்துல 2 அப்ளிகேஷன் ஐடி கிரியேட் ஆயிருக்கு. ஆனா ஜீவன் பிரமான் ஐடி மட்டும் கிரியேட் ஆகல. ஏன்னா ஓடிபி போட்டு இது வெரிஃபை ஆகல. ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஐடி ஜென்ரேட் ஆகி இருக்கும். ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த நம்பரை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா போர்ட்டல் மூலமா ஜீவன் பிரமான் லைஃப் சர்டிபிகேட் எப்படி அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்றதுன்னு பாத்தீங்க. இதுல ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணலைன்னா அந்த ஐடி ஜென்ரேட் ஆகுமா ஆகாதான்றதையும் பாத்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் நோட்டிபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். தேங்க்யூ கைஸ்.